ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். எல்லாரும் ஈவினிங் சாப்பிட்டீங்களா? ஐ மீன் டீ, காஃபி, ஸ்நாக்ஸ் அதை கேட்டேன். சரி, சின்ன ஒரு டாபிக் பேசலாம். பிளேட் போட வந்திருக்கேன், கேளுங்க. மனம் ஒன்றி செயல்படுவதே வெற்றிக்கு வழி. மனம் ஒன்றி செயல்படுவதே வெற்றிக்கு வழி. எல்லாருக்கும் இதனுடைய அர்த்தம் புரியும். இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களிடம் ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். எந்த வேலை செய்தாலும் மனம் ஒன்றி விருப்பத்துடன் ஆர்வத்துடன் செய்தாதான் அந்த வேலை சக்ஸஸாக முடியும், இல்லையா? ஆர்வம் இல்லாமல் எந்த வேலை செய்தாலும் அறக்குறையாக தான் முடியும். நம்முடைய லட்சியம் என்ன? நம்ம பிள்ளைங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்குறோம்? உன்னுடைய லட்சியம் என்ன? சில பேர் சொல்லுவாங்க, நான் ஐபிஎஸ் ஆக போகிறேன், ஐஏஎஸ் ஆக போகிறேன், டாக்டர் ஆக போகிறேன், லாயர் ஆக போகிறேன், என்ஜினியர் ஆக போகிறேன், போலீஸ் ஆஃபீஸர் ஆக போகிறேன், ஜட்ஜ் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லையா? ஏதாவது ஒரு விஷயத்தில் கவனம் செலுத்தி நம்ம அவங்களுக்கு அந்த மோட்டிவேஷன் கொடுக்கணும். எந்த வேலை செய்தாலும் சிறப்பாக செய்ய அந்த ஒரு வேலையில் மட்டும் முழு கவனம் செலுத்தினால் மட்டும்தான் வெற்றி அடைய முடியும். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். பல வேலைகளில் கவனம் செலுத்தினா ஒரு வேலை கூட சக்ஸஸாக முடியாது. ஸோ ஒரு எடுத்துக்கொண்ட வேலை சாதாரணமாக ஒரு விஷயம் கூட இருக்கட்டும், இன்றைக்கி நம்ம ஒரு வேலையை செய்யணும்னு நினச்சா அந்த வேலையில் மட்டும் முழு ஈடுபாடு செலுத்தினால் மட்டுமே அந்த வேலை வெற்றியை கொடுக்கும். இங்கே ஒரு வேலை, அந்த ஒரு வேலை, அது ஒரு வேலை, இது ஒரு வேலை ஆர்வம் இல்லாமல் செய்தால் எந்த வேலையுமே சக்ஸஸாக முடியாது. எல்லாமே அறக்குறையாக தான் முடியும். அது படிப்பாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், வீட்டு வேலையாக இருக்கட்டும், இல்லையா? இன்னும் பல எக்ஸட்ரா சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ நீங்கள் ஐபிஎஸ் படிக்க போகிறீங்க அப்படின்னா அதற்கான கோர்ஸ் எடுத்து நீங்கள் படிக்கணும். அந்த படிக்கணும், அந்த ஐபிஎஸ் படிக்கிறதுக்கான கோர்ஸை மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ணணும், நோட்ஸ் எடுக்கணும், படிக்கணும், அதற்கான ப்ரிப்பேர் பண்ணணும், எல்லாமே பண்ணணும். ஐஏஎஸ் மனசில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இன்ஜினியர் படிக்கலாமா, ஐயோ டாக்டருக்கு படிக்கலாமா, ஐயோ நர்ஸுக்கு படிக்கலாமா அப்படின்னு உங்களுடைய கவனம் செதறிச்சுன்னா நீ அதையும் பண்ண முடியாமல், நீ எடுத்துக்கொண்ட கோர்ஸையும் சக்ஸஸ் பண்ண முடியாமல் நிற்கும். எதுலேயுமே ஒரு ஆர்வம் இல்லாமல் போயிடும். ஸோ எந்த வேலை செய்தாலும் அதில் ஒரு ஆர்வம் இருக்கணும், இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், சரிங்களா? அதனால தான் நம்ம சில குழந்தைங்க ஸ்கூல்லேயும் சரி வீட்லேயும் சரி, நீ என்னடா ஆக போகிற செல்லும் அப்படின்னு கேட்டால் அந்த குழந்தை சொல்லும், நான் டாக்டர் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லும். அது விளையாட்டுத்தனமாக சொன்னால் கூட இன் ஃப்யூச்சர் அது டாக்டர் ஆகணும்னா அதற்கான கோர்ஸ் அதை எடுத்து படிக்கணும். 2-3 மனசு அதுக்குள்ளே இருக்கக்கூடாது. டாக்டர் ஆகலாமா, இன்ஜினியர் ஆகலாமா, அது ஆகலாமா, இது ஆகலாமா. அப்போ டாக்டர் படிக்கணும்னு நினச்சா நீ ஐபிஎஸ் படிக்கலாமா? இப்போ டாக்டர்னா அதற்கான கோர்ஸில் முழு கவனம், முழு இது அதற்கான சப்ஜெக்ட் எடுத்து நம்ம படிக்கணும், இல்லையா? அது மட்டும் இல்லாமல் மனம் இன்ட்ரெஸ்ட் வரணும். அப்போ தான் அந்த வேலையை நம்ம சக்ஸஸாக முடிக்க முடியும். இதற்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, திருவள்ளுவர் ஒரு கதையை அழகாக சொல்லியிருக்கார். திருவள்ளுவர், அதாவது திருவள்ளுவர் சொல்லலை, அப்போ நடந்த ஒரு விஷயம். திருவள்ளுவர் அவருக்கு ஒரு மாணவர், செல்வந்தரான ஒரு மாணவர் இருந்தார். அவர் பேர் ஏழல். அவர் ஒரு சிங்கர், பாட்டு பாடக்கூடியவர். ஏழேல் ஒரு சிங்கர், திருவள்ளுவரின் மாணவனாக இருந்தார். பெரிய செல்வந்தர். அவர் அவ்வப்பொழுது அவர் வீட்டில் என்ன செய்வாரா, ஏதாவது ஒரு சடங்கு பூஜைகள் செய்து கொண்டே இருப்பாராம். செல்வந்தராக இருப்பதினால் தங்க பாத்திரங்களை எல்லாமே தங்கத்தால் செய்யப்பட்ட பொருள்களை வைத்துத்தான் அவர் என்ன பண்ணுவார், அதற்கான வழிமுறைகளை பூஜையை அவர் செய்வார். அப்படி ஒரு சமயம் அவர் பூஜை செய்து கொண்டிருக்கும் பொழுது திருவள்ளுவர் அவர் வீட்டிற்கு சென்று விட்டார். வீட்டிற்குள் போன பிறகுதான் தெரியுது அவர் பூஜையில் இருக்காரு அப்படின்னு தெரிஞ்சிடுச்சு. சரி, அவரை நம்ம என்ன செய்யக்கூடாது, எந்தவித இடைஞ்சலும் செய்யக்கூடாதுன்றதுக்காக திருவள்ளுவர் அவர் வீட்டின் வாசலில் திண்ணை இருக்கும் இல்லையா, அங்கே அமர்ந்து கொண்டார். இவர் என்ன பண்ணிட்டாரு, பூஜைலாம் முடிச்சுட்டு வெளியே வந்தவொடனே திருவள்ளுவர் உட்கார்ந்துட்டுருக்காரு.
அப்போ மாணவன் வந்து கேட்குறாரு, யார்? ஏழல் சிங்கர். ஐயா, நீங்கள் எப்போ வந்தீங்க? ஏன் நேராக உள்ளே வர வேண்டியது தானே, ஏன் இங்கேயே அமர்ந்து கொண்டீர்கள் அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு திருவள்ளுவர் என்ன சொன்னாராம், இல்லை நீங்கள் ஏதோ பூஜை பண்ணிகிட்ருக்கீங்க, அந்த பூஜை என்னால் இடைஞ்சில் வரக்கூடாது என்பதற்காக நான் திண்ணையிலே அமர்ந்து விட்டேன் அப்படின்னு திருவள்ளுவர் சொன்னாராம். அதற்கு ஏழர் சொன்னாராம், நீங்கள் எப்போ வந்தீங்க, வெகு நேரம் ஆகிவிட்டதா அப்படின்னு கேட்டாராம். அதற்கு திருவள்ளுவர் சொன்னாராம், நீங்கள் உங்கள் மனசில் திருவல்லிக்கேணியில் நம்ம ஒரு புத்தகத்தை கொடுத்தோம், அதற்கான பணம் இன்னும் வரவில்லை, நேரடியாக போய் சென்று கேட்டால்தான் அங்கிருந்து பணம் வரும் என்று நினைத்தீர்களே, அப்பொழுதே வந்து விட்டேன் அப்படின்னு சொன்னாராம். உங்களுக்கு புரியுதா ஏதாவது? இல்லை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் 4 மணி நேரம் பூஜை செய்தார். ஆனால் அந்த 4 மணி நேர பூஜையில் அவருடைய முழு கவனமும் கடவுளிடம் இருந்ததா, அந்த பூஜையில் இருந்ததா அப்படின்னு கேட்டால் கேள்விக்குறி. இல்லை. அப்போ அவர் அந்த பூஜை பண்ணும் பொழுது அவருடைய மனசு 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே அவருடைய மனசு அலைப்பாயுது. எங்கே அலைப்பாயுது? யார் யார் காசு கொடுக்கணும், எங்கெல்லாம் பெண்டிங் இருக்குது, யார் யாருக்கெல்லாம் நம்ம நூல்களை கொடுத்தோம், நூல்னா புத்தகம் கொடுத்தோம் அப்படின்னு அவர் மனசு அலைப்பாயுது. இது திருவள்ளுவர் அவருடைய மனசை புரிந்து கொண்டார், வெளிப்படையவன் சொல்லிவிட்டார். அதுக்கப்புறம்தான் ஏழல் சிங்கர் தான் செய்த தவற்றை உணர்ந்தாள். எப்படி என்றால், நம்ம பூஜை செய்யும்போது நம்முடைய மனம் என்ன ஆயிடுச்சு, கடவுள் மீது பற்று இல்லாமல் அங்கங்கே அலைப்பாய்ந்தது. அது தவறு இல்லையா? அப்போ அவருடைய தவற்றை வள்ளுவர் மிக எளிமையாக புரிய வைத்தார். அப்புறம் ஏழல் சிங்கர் என்ன பண்ணார்? வெட்கத்தோடு தலை குனிந்து வள்ளுவரிடம் மன்னிப்பு கேட்டார். ஏன் இந்த கதை சொல்லப்பட்டது என்றால், கடவுளிடம் நம்ம ப்ரே பண்ணும்போதும் சரி, வழிபாட்டில் இருக்கும்போதும் சரி, நம்முடைய சிந்தனைகள் சிதறக்கூடாது. கோயிலுக்கு போயிட்டோம்னா அந்த கோயிலுடைய சுவாமியினுடைய அருளை பெற முழு மனசையும் கடவுளிடம் செலுத்தினால் மட்டுமே கடவுளுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். கோயிலுக்கு போயிட்டு ஐயோ இந்த வேலை இருக்கே, இந்த வேலை இருக்கே, ஐயோ இந்த வேலையை விட்டுட்டு வந்துட்டுமே அப்படின்ட்டு உன்னுடைய மனசு எல்லாம் அங்கே இருந்துச்சுன்னா அப்போ எதுக்கு நீ கோயிலுக்கு போன? வேஸ்ட்டு தானே. அப்போது சுவாமி வணங்குவது கூட ஒரு முழு ஈடுபாடோட மனம் ஒன்றி வணங்கினால்தான் கடவுளுடைய அருளும் நமக்கு கிடைக்கும் என்பதற்கு தான் இந்த உதாரணம். சரியா? ஸோ எந்த வேலை செய்தாலும், படிப்பாக இருக்கட்டும், வேலைத்துறையிலையாக இருக்கட்டும், நம்முடைய லட்சியங்களை அடையக்கூடிய நிலைமையில் இருக்கட்டும், ப்ரமோஷன் வாங்க வேண்டிய சூழ்நிலையாக இருக்கட்டும், வீட்டில் செய்கின்ற சின்ன சின்ன வேலையாக இருக்கட்டும், எந்த வேலையிலும் ஒரு துறையை தேர்ந்தெடுத்து அந்த வேலையை சக்ஸஸாக முடிக்கணும் அப்படின்னா மனம் ஒன்றினால் மட்டுமே அந்த வேலை மிக வெற்றிகரமாக முடியும் என்பதற்கு உதாரணம் தான் இந்த கதை. கோயிலுக்கு போனால் சாமியை கும்பிடு, அதை மட்டும் யோசனை பண்ணு. ஸ்கூலுக்கு போனால் படி, வேலைக்கு போனால் வேலையை பாரு, வீட்டுக்கு வந்தால் வீட்டு வேலையை பாரு. ஏதாவது ஒரு விஷயம், பல விஷயங்களை மனசில் போட்டு குழப்பிக்கிட்டே வேலை செய்தால் எந்த வேலையும் சக்ஸஸாக முடியாது. இது என்னுடைய என்ன சொல்கிறது, எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும், நான் பிளேடு போட்டிருப்பேன், தயவுசெய்து மன்னிச்சிடுங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நான் விடைபெறட்டுமா? நன்றி, வணக்கம். மனம் ஒன்றி வேலை செய்தால் மட்டுமே வெற்றி அடைய முடியும். இதுதான் கான்செப்ட். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஓகே, பாய்.